இருக்கிற வரைக்கும் இருக்கிறார்கள் கொள்கை வீரர்கள்னு சொல்லுவேன். வெளில போயிட்டாங்கன்னா கொள்ளடிக்கிற கும்பல் போய் கொள்ளடிக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கானுங்கன்னு சொல்லுவேன். திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் கூட்டணிக்கு வந்து கூட்டணியை நம்பி தான் திமுக ஆட்சிக்கு வரணும். ஒரு திமுக காரன் வாயில வராது. ஒரிஜினல் திமுக காரன் ஒருத்தன் வாயில கூட வராது. என் கூட்டணியில் இருக்க யாரை வேணாலும் போட்டு நீ போக சொல்லு, போயிட்டாங்கன்னு சொல்லு. அத்தனை தொகுதி திமுக கோட்டை மாதிரி ஆயிடும். இங்கே எவனும் கடை வாங்கி வச்சுட்டு இலங்கை அதிபர் மாதிரி விட்டுட்டு ராஜபக்ஷ மாதிரி ஓடலையே. தாம் பதவி, தம் பொண்டாட்டி பதவி, தம் பொண்ணுங்க பதவிங்கிற வைராக்கியத்துக்காக சொந்த அப்பனையே அடவிச்சிட்டாரு. ஆந்திராக்காரன் உன்னை சைக்கிளில் கேமராவை பிடிக்கிட்டு ஓடுறான். 4 பேர் பிடிச்சி 2 அரை அரைஞ்சி கேமராவை பிடிங்கி ஓட்ட கொடுத்துட்டு அவனை அடித்து துரத்துறானுங்க. உடனே கேமரா எடுத்துட்டான். உடனே ஆந்திராக்காரருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. நாங்கள் சொன்னீங்களே செஞ்சீங்களான்னா சொன்னதுனால தான் செஞ்சோம், சொல்லாததெல்லாம் செஞ்சுருக்கோம். அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அவனுக்கு இவனுக்கும் புருஷ முன்னாடி பிரச்சனை, 2 பேரும் கத்தியால் குதிக்கிறாங்கன்னா அதை உழவு பார்த்துருக்கீங்களா? உழவு பார்ப்பியா? நீ பார்ப்பியா? அடித்த கும்பலுக்கு திமுக அரசு பாதுகாப்பு கொடுக்குதா? ஆதாரம் இருக்கா அவன்கிட்ட? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் என்ன தம்பி நீ பண்ணுவ? ஏன் தம்பி கொஞ்சம் புரிதலோட நீயும் கேள்வி கேள்வி. அங்கே ஒருத்தன் இந்த பிரச்சனையை சொல்கிறான், இந்த பிரச்சனை சொல்கிறான்லாம் விட்டுரு. இதெல்லாம் வேஸ்ட்டு. திமுக செய்ய தவறிடுச்சுன்னா நீ என்னையா செஞ்சு கிழிச்சேன்னு கேட்க. அப்படி 2 பேட்டி எடுத்து போடு. உனக்கும் நான் சல்யூட் அடிக்கிறேன். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு சூரிய வெற்றிகொண்டான் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரன், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ எதிர்கட்சியிலேருந்து பலர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா, மக்கள் எல்லாம் திமுக அதாவது திராவிட மாடல் அரசின் மீது அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள்? அதிருப்தியில் இருக்கிறது எதிர்கட்சிகள் மட்டும்தான். எந்த மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கணும்னு போராடிட்டு இருக்கு. போராடின மக்கள் அத்தனை பேருக்கும் கூட இம்மிடியேட்டாக ஒரு ரெமிடியை கொடுத்துட்டோம். அடுத்த செகண்டே போராட்டம்னு தெரிஞ்சினாலே ஓடி போய் முதல்ல ரெமிடி கொடுத்த ஒரு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான். எந்த எதிர்கட்சிக்காரனாவது போராடுற மக்கள் மத்தியில் போய் உள்ளே உட்காந்து நாங்கள் இதுக்கு உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்லி எந்த எதிர்கட்சிக்காரன் அவங்களோட தொடர்ந்து போராட்டத்தில் உட்காந்து ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு கட்சி தலைவரை நீங்கள் எனக்கு காட்டுங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். அப்படியாவது எதிர்கட்சி ஒரு அழுத்தம் கொடுக்குது இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ மக்கள் போராட்டத்தில் மக்கள் பிரச்சனையில் எதிர்கட்சியும் மக்களும் அப்படியே கலந்து ஒன்றா இருக்காங்க ஓரணியில், அதனால் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இங்கே அதிருப்தி யாருக்கு வருதுன்னா, ஒன்றுமே இங்கே பண்ணலை, ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற அதிருப்தி எதிர்கட்சிக்கு மொத்தத்துக்கு வருது. அதனால தான் பிரிஞ்சவன்லாம் சேர்றான். புரியுதா இல்லையா? சேர்ந்தவன்லாம் பிரிஞ்சான். அப்புறம் திரும்பி வேற வழியே கிடையாதுன்னா இனிமேல் இவனோட எதுக்க நாதியே கிடையாதுன்னு பிரிஞ்சவன்லாம் திரும்பி ஒன்று சேர்றான். பிரிஞ்சு போகும்போது இவனோட சேர்றதுக்கு பதிலாக தூக்கு கயிறு வாங்கிட்டு தொங்கலான்னு சொன்ன ஒரு தலைவன் டிடிவி தினகரன் இப்போ மறுபடியும் சொந்த செலவுலேயே சூசைட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. அப்படின்னா நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம், எந்த யாரு கூட இருந்தால் அந்த தமிழ்நாடு மக்கள் வெறுத்து ஒதுக்குமோ அதுலேருந்து இவங்கெல்லாம் பிரிஞ்சிட்டாங்களே, பிஜேபியிலேருந்து பிரிஞ்சிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டது நாங்கள் தான். ஆனால் இன்னைக்கு எந்த வருத்தமும் இல்லை. எல்லாரும் ஒரு அணியிலேயே போங்க, பிஜேபி தலைமையிலேயே போங்க. மோடி இன்னும் 10 தாட்டி கூட்டிகிட்டு வாங்க. மோடி மாதிரி இங்கே லோக்கலில் 2-3 கேடி இருக்கானுங்க, 10 தாட்டி கூட்டிகிட்டு வாங்க. பிரச்சனையே சாட் அவுட் ஆகிடும். சார் எங்களுக்கு தொந்தரவே கிடையாது கண்ணு. இப்போ இன்னொரு விஷயம் வந்து சொல்லக்கூடிய விஷயம்னா, தமிழ்நாடு முழுக்க போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த அரசுல தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இல்லையா? இந்த போராட்டத்துக்கெல்லாம் என்ன காரணம்? ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. நீங்கள் ஒரு போராட்டத்தை எடுத்துக்கலாம். இப்போ பணி நிரந்தரம் தேவைன்னு ஒரு மக்கள் போராடுது. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது. ஆனால் பணி நிரந்தரம் பண்ணித்தரேன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணி கொடுக்கல. அப்படி பார்த்தா நீங்கள் எனக்கு பணி நிரந்தரம்
ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு போராடுது. எங்கள் முதல்வர், எங்கள் துறை அமைச்சர் விளக்கம் போய் கொடுக்குறோம். என்ன விளக்கம் கொடுக்குறோம்? உனக்கு பணி நிரந்தரம் பண்ணுறது எங்களுக்கு 100% எங்கள் மனசில் இருக்குது. ஆனால் நிதி சுமை, வர வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி, இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, ஃபினான்ஸோட கண்டிஷனு எல்லாமே ஃபினான்ஷியல் ஒப்பீல் வேணும். அதனால் அந்த துறை ரீதியாக தமிழ்நாடு ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்படுதுமா. நாங்கள் ரெடியாக இருக்கோமா கையெழுத்து போட. ஆனால் மோடிங்கிற ஒரு பிம்பம் இந்த அத்தனை வாக்குறுதிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு ஆளுங்கட்சி திமுக சொன்ன வாக்குறுதிகளை 70-80% நிறைவேற்றுதுன்னு சொன்னான். உடனடியாக அவன் பயந்துக்கிட்டு, ஏன்னா ஒரு கட்சி இப்படி முழுக்க வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டா எப்படா மறுபடியும் இந்த கட்சியை எதிர்த்து நாம் எப்படா களத்தில் நிற்க முடியும்? அப்படின்னா இவங்களுக்கு ஃபைனான்ஸ் இருக்குது, பணம் இருக்குங்கிறதுனால தான் புதுசாக அறிவிக்கிறான். ஒரு தனிநபர் வருமானமே டபுள் டிஜிட்டுக்கு வருது. அப்படின்னு பார்த்தா இவங்களை இந்தியாவிலே நம்பர் 1 கட்சி, நம்பர் 1 மாநிலம், நம்பர் 1 முதலமைச்சர், நம்பர் 1 எல்லா துறையிலையும் நம்பர் 1 ஒன்றிய அரசு வாயாலேயே சொல்ல வச்சுட்டானுங்க. அப்போ என்னடா பண்ணுறது? இவங்களை எப்படி தேர்தலில் ஜெயிக்க முடியும்? அப்படின்ற பிளான் ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு வருமா வராதா? நான் ஒன்றே கேட்குறேன், வருமா வராதா? அப்படி பார்த்தா நாங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் ஃபினான்ஸ் பிரச்சனையில் மாட்டுது. அப்படிங்கிறது இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனையில் மாட்டும்போது இதை கொடுக்க வேண்டிய இடத்துல நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒன்றிய அரசு இருக்கு. உனக்கு நான் கொடுத்தா தானே நீ செய்வேன். எரியறதை இழுத்துட்டா என்ன அடங்கும்? சொல்லு தம்பி, என்ன அடங்கும்? கொதிக்கிறது நின்றுடும். புரியுதா? அப்போ ஒன்றிய அரசு அங்கே உட்காந்துருக்கான். நான் உன் உயர உருவிட்டா உன்னால் தமிழ்நாட்டில் என்ன நல்லது செய்ய முடியும்? கொடுக்க முடியாது, நீ செய்ய முடியாது. இதுதான் பிரச்சனை. நாங்கள் தான் செய்ய ரெடியாக இருக்கோமே. நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, உனக்கு நான் ஒரு 10,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டேன். நான் தானே உனக்கு சொல்லிட்டேன், கொடுக்குறேன்னு சொல்லி தானே உடனே இங்கே வர சொல்லிட்டேன். ஆனால் இப்போ இல்லை, ஏன்னா எனக்கு வர வேண்டியது இல்லை, என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷனு கொடுக்க வேண்டியது வரல, அதனால் நான் கொடுக்க தவிர்த்து நாளைக்கு தரேன். இதுதான் பிரச்சனை. ஓகே சார், இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது அதிமுக ஆட்சி காலத்தில் 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருந்துச்சு. இப்போ கடந்த 4 ஆண்டு காலத்தில் வந்து சுமார் ஒரு 9 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வந்திருக்கு. 4 ஆண்டுல மட்டும் 5 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய ஊழல் குற்றச்சாட்டையும் வந்து இந்த துறையில வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இதையும் ஆளுநர்கிட்ட கொடுக்குறாரு. 4.5 லட்சம் கோடி கடன் அவரு ஏன் வாங்கினாரு? தமிழ்நாடு வளர்ச்சிக்கு வாங்கினாரா, இல்லை அவரோட குடும்ப வளர்ச்சிக்கு வாங்கினாரா? என்னத்துக்கு வாங்கினாருன்னு முதல்ல அவர் இது வரைக்கும் பேசியிருக்காரா? நீ ஒன்று கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமிகிட்டே போய் ரிப்போர்ட்டராக நான் இருந்தேன்னா ஓப்பனில் கேட்பேன். ஐயோ, அது திமுக கவர்மெண்ட் வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கிருச்சுன்னு சொல்கிறல்ல, ரைட்டியா? நீ 4 லட்சம் கோடி எதுக்கு வாங்கினேன்னு முதல்ல சொல்லு. நீ ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ கோடி இருந்தது? நீ ஏன் 4 லட்சம் கோடி அதிகமாக வாங்கின? அப்போ நீ 4 லட்சம் கோடி வாங்கினதுக்கு கணக்கு கொடு. அப்போ நான் போய் அவங்கள்ட்ட போய் அப்போ நீ ஏன் 10 லட்சம் கோடி கடன் வாங்கினேன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வரைக்கும் அவர் வாங்கின 4 லட்சம் கோடி கணக்கு கொடுத்துருக்காரா? அவங்க அதிமுக தரப்புலேருந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார். ஆண்டுக்கு நாங்கள் 30,000 கோடி ரூபாய் தான் எங்கள் ஆட்சி காலத்தில் கடனானது இருந்துச்சு. ஆனால் இவங்க ஆட்சி காலத்தில் வந்து ஆண்டுக்கு வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? உன் கவர்மெண்ட்ல உனக்கு நடத்த தெரியாத உன்னோட தகுதியின் மெயின் காரணம் உனக்கு இருக்க மூல வளர்ச்சி கம்மி. அதனால உன்னால ஆண்டு வருமானம் இவ்வளவுதான் உன்னால காட்ட முடிஞ்சுது. உனக்கு கடன் கொடுக்குறவன் கொடுக்கல. இன்னொரு எடப்பாடியை நம்பி எவனும் கடன் கொடுக்கல. காரணம் வளர்ச்சி விகிதம் இல்லை. இப்ப தமிழ்நாடு குறிப்பா வந்து 11 மருத்துவக் கல்லூரியை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இப்ப மருத்துவக் கல்லூரி எல்லாம் அது உருவாக்குறதுக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுத்தா நீ கட்டணம் கட்டிட்டு போயிடலாம். அது இங்க பிரச்சனை இல்லை. உன்னோட வளர்ச்சி எவ்வளவு, ஜிடிபி எவ்வளவு, உன் வளர்ச்சியை பாட்டி கடன் கொடுக்கணும். நான் இப்போ நீ ஒரு 10 லட்சம் ரூபா பேங்க்ல போய் லோனு கேளு. கடன் கேட்டிருக்கேன் இது வரைக்கும்? கடன் வாங்கியிருக்கியா? நாளைக்கு ஒரு பேங்க் போ, நீ எவ்வளோன்னு ஒரு 10 லட்ச ரூபா கடன் கேளு. பேங்க் உன்ட்ட ஒரு 100 கேள்வி கேட்பான். இது கேட்குற அத்தனை கேள்விக்கு உன்ட்ட தகுதி இருக்கணும். நான் உனக்கு ஒரு 10 லட்சம் கோடி 10 லட்சம் இந்த கடன் தரேன். உனக்கு மாதம் டியூ கட்ட வேண்டியது 20,000 இருக்கு. இந்த 20,000 ரூபாயை உன்னால் கட்ட முடியுமான்னு எனக்கு நீ ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி காட்டு. உன் தகுதியை காட்டு, உனக்கு என்ன வேலைன்னு காட்டு, உன்னால் வருமானம் வர முடியுமான்னு பார்ப்போம். வந்துருச்சுன்னா நான் உனக்கு கடன் கொடுக்குறேன். இதானப்பா வரும்? கண்டிப்பாக. இப்போ தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி இருக்கும்போது எங்களுக்கு இவ்வளோதான் இருந்தது, எங்கள் தகுதி இவ்வளோதான் வாங்க முடிஞ்சதுன்னாரு. எங்களுக்கு தமிழ்நாடோட வளர்ச்சி ஜிடிபி அதிகமாக போயிட்டுருக்கு.
ஏன்னா இது வளர்ச்சியை நோக்கி தான் தமிழ்நாட்டோட பயணம் இருக்கணும். அன்னைக்கு வருமானம் ஒருத்தனுக்கு இவ்வளோதான் இருக்குது. இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டில் தான் தனிநபர் வருமானம் டபுள் டிஜிட்டுக்கு வந்திருக்கு. அப்படி பார்த்தா வளர்ச்சி அதிகமாக இருக்குது, உற்பத்தி அதிகமாக இருக்குது, வளர்ச்சி அதிகமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய ஒப்பந்தங்கள் உள்ளே வருது, அந்நிய முதலீடுகள் உள்ளே வருது, நிறைய வளர்ச்சி இருக்குது, ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது, இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு துறையும் உருவாகிறதுக்கு காரணமே கலைஞர் தான். கலைஞருக்கு பின்னால் அவர் புள்ள தான். அப்படி தானே நாங்கள் கொண்டு போகிறோம். இப்படி வரும்போது இன்வெஸ்டாரும் அதிகமாக வரான், கடன் கொடுக்குறவனும் அதிகமாக கொடுக்குறேங்கிறான். நாங்கள் அதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி அவனுக்கு கடன் அடைக்கிறதுக்கு வழியை காட்டணும். இங்கே எவனும் கடன் வாங்கி வச்சுட்டு இலங்கை அதிபர் மாதிரி விட்டுட்டு ராஜபக்ஷ மாதிரி ஓடலையே. புரியுதா இல்லையா? சரி, நாங்கள் கணக்கு கரெக்டாக காட்டுறோம், ஓப்பனில் சொல்லிட்டேன், இவ்வளோ தான் தம்பின்னு. போய் ஊழல் புகார் கொடுக்குறேன்ற ஆளுநர்கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி ஊழல் புகார் எதை வச்சு கொடுத்தார்? 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்ற. வாங்கின கடனை 4 லட்சம் கோடி தாங்க. 4 லட்சம் கோடியை வாங்கி அப்படியே தூக்கிட்டு போயிட்டார் வீட்டுக்கு. அப்போ நீ ஊழலுக்கு ஒரு ஆணை இதுக்கு ஒரு கமிஷனை போடுங்கன்னு கவர்னர்கிட்ட கொடுக்குற. 4 வருஷம் 4.5 வருஷம் நீ என்ன பிடிங்க கதை கட்டிட்டு இருந்த? நீ எந்த கோயிலில் மணி அடிச்சுட்டு இருந்த? ஓ மேலே இருக்க அத்தனை குற்றச்சாட்டுக்குமே நாங்கள் இங்கே ஆளுநர்கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு எங்களால் இன்னும் முடியலை. நீயே ஒரு திருட. உனக்கு கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மோடி அரசும் ஆளுநரும் முழு திருடன். இந்த 2 திருடனும் ஒன்றா இருக்கிறதுனால எங்களாலேயே உன்னை இதுவரையும் கைது பண்ண முடியல. மக்கள் எங்கள்கிட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்குது? திமுக அரசு மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. என்ன குற்றச்சாட்டுன்னு நானே கேட்குறேன். நீ கேட்கறதுக்கு முன்னாடி நானே உனக்கு வழி எடுத்து தரேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏன் இந்த திருடனில் ஒரு திருடனை கூட நீங்கள் கைது பண்ணலன்னு ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. எங்கள் தேர்தல் வாக்குறுதி கூட. ஆனால் நாங்கள் சட்ட ரீதியாக இவ்வளோ கமிஷன் போட்டு இவ்வளோ ஆய்வு எடுத்து எல்லாம் பண்ணி எஃப்ஐஆர் போடணும், நடவடிக்கை எடுக்கணும், தூக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆளுநரோட ஒப்புதல் வேணும். எந்த திருடனை எவன் காப்பாற்றுவான்? அந்த 2 திருடனும் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பாக இருக்கான். அதனால எங்ககிட்ட மக்கள்கிட்ட போய் தலை குனிஞ்சு பதில் சொல்ல முடியல. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி வாக்குறுதி வாக்குறுதின்னு மற்ற வாக்குறுதிகளாம் இந்த பிரச்சனை. இந்த திருட பயல்களை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. ஓகே சார், இப்போ வாக்குறுதியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது குறிப்பாக இப்போ எதிர்கட்சியிலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் துப்புரவு பணியாளருக்கு நிரந்தர பணி தரேன் அப்படின்னு உங்கள் வாக்குறுதி தான் சொன்னீங்க. அதே மாதிரி பணி நிரந்தரம் நிறைய விஷயங்களை சொன்னீங்களே, செஞ்சீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க இல்லையா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் சொன்னீங்களே செஞ்சீங்களான்னா சொன்னதுனால தான் செஞ்சோம், சொல்லாததெல்லாம் செஞ்சுருக்கோம். அதுக்கு நீ என்ன சொல்லுவ? 1000 ரூபா மாதம் 1000 ரூபா பணம் கொடுக்குறோம் சொன்னோம். எடப்பாடி 1500 ரூபா கொடுக்குறேன். அதுவும் 24 மாதங்களுக்கு பிறகு தானே தந்தீங்க. எடப்பாடி 1500 ரூபா தரேன்னாரு, நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். அடடா, எடப்பாடி நம்பினோம்னா வேலைக்கு ஆகாது. அந்த ஆள் மேலே அந்த ஆள் கொடுத்த வாக்குறுதி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த ஆள் எவனுக்கு வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றினதில்லை. திமுக தலைவர் கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றுவார்னு ஓட்டு போட்டாங்க. ஃபைனான்ஸோட கண்டிஷன்லாம் சரி பண்ணிவிட்டு கடைசி 2 வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அது லைஃப்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். அடுத்தடுத்து வரட்டு பேசிக்குவோம். இது வேறு. நாங்கள் இது இப்போ சொல்லாதது படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் 1000 ரூபா தரணும். இது வரைக்கும் யாராவது நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமா? யாருக்கு கேட்டு கொடுக்குறோம்? பையனுக்கும் 1000 ரூபா கொடுக்குறோம். யாருக்கு கேட்டு கொடுக்குறோம்? அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபா கொடுக்குறோம். இதெல்லாம் யாரை கேட்டு கொடுக்குறோம்? இப்போ இவ்வளோ பாலிசியும் வாக்குறுதியே கிடையாது. ஆனால் இது அவ்வளவும் நிறைவேற்றிட்டோம். இலவசமாக உங்களுக்கு பேருந்தில் பயணம் தரேன்னு சொன்னோமா? நீ கேள்ப்பா, சொன்னம்மா? புரியுது சார். சொன்னம்மா, சொல்லி இல்லை. குறிப்பாக நான் கேட்கறது பதில் சொல்லு. அது வாக்குறுதியாக கொடுத்தோம்மா? கொடுக்கல. இல்லை. இது அந்த பெரிய மனுஷனை போய் கேட்க வேண்டியது. ஐயோ, அவங்க சொல்லாததெல்லாம் செஞ்சுருக்காங்க. சும்மா கொடுத்ததுன்னா என்ன வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றணும்னு உன்னை டேபிள் எடுத்து வைக்க சொல்லு. நீட்டு வாக்குறுதி கொடுத்தோம், நிறைவேற்ற முடியல. காரணம் ஒன்றிய அரசு. நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து போட்டு முதல் கையெழுத்தில் மசோதாவை பாஸ் பண்ணி சட்டமன்றத்தில் கையெழுத்து போட்டு நீட்டு ரத்துன்னு மசோதா அனுப்பிட்டோம். அவன் மசோதா ரத்துன்னு திருப்பி அனுப்பிட்டான். நாங்கள் நீட்டு ரத்துன்னு மசோதா போட்டோம், அவன் மசோதா ரத்துன்னு திருப்பி அனுப்பிட்டான். அப்போ யார் திருட்டு போய? யார் வாக்குறுதியை நிறைவேற்றலை? நாங்கள் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். அவனுவோ நிறைவேற்ற விடாமல் தடுக்கிறான், அதை கெடுக்கிறான். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் மேலே கோபம் வரணும்? திமுக தலைவர் மேலே வருமா? தமிழ்நாடு முதலமைச்சர் மேலே வருமா? எங்கள் மேலே வருமா? இதை கெடுக்கிறவங்களே உண்ணா நம்பர் அயோக்கியத்தனம் பண்ணுற வேலையை எதிர்கட்சிக்காரங்க தான்.
எடப்பாடி பழனிசாமி தான் போய் அமித்ஷாட்ட உட்காந்துட்டு எந்த ஃபண்டும் கொடுக்காதீங்க, இவனுக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றலாம், அதனால் கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னு வலுக்கட்டாயமாக தமிழ்நாட்டோட வளர்ச்சியை கெடுத்து குடிச்சோராக்குறது எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி. ஓகே சார். இப்போ குறிப்பாக அந்த மாத உதவித்தொகையை பற்றி சொன்னீங்க இல்லையா? அதை குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து சில தகுதியின் அடிப்படையில் வந்து போட்டீங்க ஒரு 28 மாதம் கழிச்சு. இப்போ வந்து குறிப்பாக வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நிறைய விடுபட்டவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் நினைக்கல கண்ணு, சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சரியாக தான் போகுது. எங்களுக்கு ஃபைனான்ஸ் கண்டிஷன் சரியாக 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 இன்னும் நிறைய கொடுப்பாரு. எங்களுக்கு அனைத்து மகளிரும் கொடுக்கணும்னு ஆசை. அடுத்து கூட பாரு, அடுத்த தேர்தல் வாக்குறுதி அனைத்து மகளிரும் கொடுத்தாலும் கொடுத்துருவோம். நாங்கள் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. மோடி கேட்டார், இலவசத்தை கொடுத்துட்டு சிலிண்டரில் மானியம் கொடுத்தாரு. அவராக உட்காந்து தயவு செய்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், அந்த மானியத்தை வசதி உள்ளவர்கள் திரும்பி கொடுத்து விடுங்கள், தேவையில்லாதவர்கள் அப்படின்னு அவரே கேட்டார். எத்தனை கோடி சரண்டர் பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா? நியாயமா? நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? வசதி இருக்கவங்களை ஒதுக்கி வச்சுட்டு இல்லாதவனுக்கு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கொடுத்து விட்டு ஐயோ திரும்பி கொடுங்கன்னு கேட்குற மோடி மாதிரி கேடி பரம்பரை இல்லை. இப்போ உனக்கு அர்த்தம் புரியுதா? நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். அடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு எங்களுக்கு ஒரு ஆசை, கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ இந்த 4.5 ஆண்டு காலம் வந்து நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்ற மாதிரி 4 மாதங்களில் வந்து திமுக அரசு வந்து நிறைய வாக்குறுதிகளை வந்து செயல்படுத்திட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வைக்கிறாங்க. தேர்தலுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க இல்லையா திமுக மேலே? நாங்கள் தான் பண்ணிட்டோமே, எல்லாம் கடைசி நேரத்தில் பண்ணிகிட்டே வரோம்ல. அப்போ தேர்தல் இன்னும் 2 வருஷம் தள்ளி போட சொல்லிப்பாரு. சார் எங்களுக்கு ஆட்சி எவ்வளோப்பா கொடுத்தீங்க? 5 வருஷம், 5 ஆண்டு காலம். அது அவ்வளோதானே. நாங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமி மாதிரி வன்னியர்களுக்கு கடைசியாக 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாருல? என்னைக்கு கொடுத்தாரு? என்னைக்கு கொடுத்தாரு? எத்தனை மணி நேரத்தில் கொடுத்தாரு? இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்குது டிக்ளரேஷன் டேட், எலெக்ஷன் டேட் டிக்ளேர் ஆகிறதுக்கு. அந்த கேப்பில் கொடுத்தாரு. எவ்வளோ கொடுத்தாரு? அந்த ஃபண்டை அப்படியே திருப்பி கையில் கொடுத்தாரு. அப்போ அதுக்கு என்ன உனக்கு அர்த்தம் புரிஞ்சுது? நாங்கள் என்ன எடப்பாடி மாதிரி ஏதாவது டேட்டா இல்லாமல் வெறும் பேட்டாவுக்காக கொடுத்தோம்? சொல்லு. நாங்கள் கரெக்டாக தானே கொடுத்தோம். அப்போ நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். பீரியட் இன்னும் 6 மாதம் 3 மாதம் இருக்குது, கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. நாங்கள் ஒன்றும் போய் சொல்லலையே. எங்கள் பீரியட் இருக்க வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கொடுத்த வாக்குறுதியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது முறையாக கொடுக்குறோமா தப்பாக கொடுக்குறோமாங்கிறது தான் முக்கியம். எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது தப்பாக கொடுத்தாரு. அவர் தேர்தல் கூட்டணிக்காக அந்த வன்னியர் மக்களை ஏமாற்றணும், ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக ஏமாற்றி கொடுத்தாரு. எங்களால் காப்பாற்ற முடியல. ஓகே சார். இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இலவச மடிக்கணினி கொடுக்கும் திட்டத்தை வந்து நீங்கள் அறிவிச்சிருந்தீங்க. எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எதிர்பார்க்கும்போது இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுதில்ல? அவன் இறுதி ஆண்டு அதுக்காக கொடுத்தோம். அடா தம்பி, அவன் இறுதி ஆண்டு தம்பி, அதுக்காக கொடுத்தோம். அடுத்து வர்றவன் இறுதி ஆண்டுக்கு வருவான், அவனும் வாங்கிடுவான். தம்பி எங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோ, எல்லா பசங்களுக்கும் எவ்வளோ சலுகைகள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சலுகைகளை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரே முதல்வர் இந்தியாவில் தமிழ்நாடு முதல்வர். காலை உணவு திட்டம்னு நாங்கள் என்ன சொன்னோம் வாக்குறுதியில்? கிடையாது. இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தன் பார்த்து எங்களே கேட்குறான்ப்பா, அவன் அதிமுகக்காரன், அவன் பார்த்து கேட்குறான், ஏன்னா என் பிள்ளைக்கு காலையில் சோறு போட முடியாதா? ஏன்னா அது கூட நான் லாய்க்கில்லை, எனக்கு நீ என் பிள்ளைக்கு எப்படியா சோறு போட்ட? என்ன பெரிய ஸ்கீம் இது அப்படின்னு கேட்குறான். கேள்வி கரெக்டு தானே? கேட்டவன் அதிமுகக்காரன், கேள்வி கரெக்டு, எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்களும் திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறோம், இந்த கேள்வி கேட்டால் அந்த அயோக்கியனுக்கு சேர்த்தே சொல்கிறோம், எங்களுக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. யாரும் தமிழ்நாட்டில் ஒருவேளை சோறு திங்கிறதுக்கு வழி இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆயப்பனுக்கு வழி இல்லைன்னா நாங்கள் சோறு போடலை. இங்கே நீ அவசரத்தில் சாப்பிடாம பட்னியாக வந்துட்டால் கூட பட்னியாக உட்காந்து பாடம் கேட்காத. எவன் உனக்கு பசிக்குதோ அவனை சாப்பிடுன்னு சொன்னான். என்ன அர்த்தம்? இது தப்பா? இந்த அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் புரிதலோடு தான் ஸ்கீமை கொண்டு வர்றாரு. எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க, நீங்கள் வீட்டில் சமைக்கிறதெல்லாம் விட்டுருங்க, 3 வேளை அரசாங்கம் சமைக்கும், சாப்பிட்டு போங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிடையாது. இல்லை, பசியோடு எந்த பிள்ளையும் இங்கே பாடம் கேட்காதீங்கப்பா, காலை உணவு திட்டத்தை கொண்டுக்கிட்டு வாங்க, எந்தெந்த பிள்ளைகளாம் பசியில் இருக்கோ அது சாப்பிட்டுட்டு போய் படிக்கட்டும், இவ்வளோதான் பாலிசி.
அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறானுங்க. அப்படின்னா எந்த அளவு தரந்தாழ்ந்த அரசியல் இருக்குது. அதனால் இன்னும் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கோம். மக்கள் எங்களுக்கு தெளிவாக புரிதலோடு இருக்கோம். நாங்களும் மக்களை புரிதலோடு கையாண்டுட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் ஒன்றை பற்றியும் கவலைப்பட வேணாம். எல்லா பேரும் போய் பிஜேபி சேருங்க. நாங்கள் முறையாக இருக்கோம். மக்கள்கிட்ட போய் நிற்போம். எவனுக்கு ஓட்டு போட்டோ போட்டோம். மக்களுக்கு தலையெழுத்து முடிவு அதுவே பண்ணிடுச்சு. ஆள வேண்டிய தகுதி உள்ள தலைவனை மக்கள் தேர்ந்தெடுக்க தயார் நிலையில் வந்து மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடியாக இருக்கு. அப்படியே ஒரு சிலர் எதிர்கட்சி ஓட்டு போறான்னா தான் தலையிலேயே மக்கள் மண்ணை வாரி கொட்டிக்கிறதுக்கு தயாராக இருந்ததுன்னா எடுக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஓகே சார், இப்போ பாட்டாளர் மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. இந்த திமுக அரசுல தான் வந்து 7500க்கும் மேற்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் நிறைய கொலை அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அறிக்கையை விட்டுருக்காரு நேற்றைய தினம். இதை எப்படி பார்க்குறீங்க? யாரு? அன்புமணி அவர்கள். சரி, அவர் இப்போ யார் கூட போய் சேர்ந்திருக்காரு? அதிமுக. அதுக்கு முன்னாலே யார் கூட இருந்தார்? பிஜேபி அங்கே தானே இருந்தார். இந்தியாவில் எங்கேயுமே நடக்காதது தமிழ்நாட்டில் நடக்குது. இந்தியா ரொம்ப தெளிவாக இருக்குது. இவர் எதை பற்றியும் கவலைப்படல. எத்தனை நாள் பார்லிமெண்ட்டில் போய் இவர் உட்காந்து தமிழ்நாட்டுக்காக பேசியிருப்பார், இல்லை இந்தியாவுக்காக பேசியிருப்பார்? இந்திய பார்லிமெண்ட் கட்டடத்தில் போய் உட்காந்து இவர் எங்கே எந்த கோயிலில் மணி அடிச்சுட்டு இருந்தார்? அட்டன்ஸை முதல்ல எடுங்க. அவருக்கு முதல்ல இவர் பார்லிமெண்ட்டில் அட்டன்ஸ் இல்லாதவனை டீபார் பண்ணணுன்னா இவர் தான் முதல்ல டீபார் பண்ணியிருப்பானுங்க. புரியுதா? கட்சி, சொந்த மக்கள், இது எல்லாத்தையும் கொண்டு போய் தன்னுடைய சுயநலத்துக்காக அடகு வைக்கிற ஒரே இடத்துல அன்புமணி ராமதாஸ் இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. இப்போ தாம் பதவி, தம் பொண்டாட்டி பதவி, தம் பொண்ணுங்க பதவிங்கிற வைராக்கியத்துக்காக சொந்த அப்பனையே அடகு வச்சுட்டாரு, க்ளோஸ் பண்ணிவிட்டாரு. அப்புறம் இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஏம்மா, நீ முதல்ல போய் உங்கள் அப்பாவை காப்பாற்று, அம்மாவை காப்பாற்று, குடும்பத்தை காப்பாற்று, அதுக்கப்புறம் திரும்பி மக்களை காப்பாற்று, உன் குலப்பெருமையை நிலைநாட்டு. நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உனக்கு என்ன தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்கு? உனக்கு என்ன தமிழ்நாட்டு மக்களை பற்றி தெரியும்? நீ என்ன பொது கட்சியாக வந்தியா? நீ ஒரு ஜாதி கட்சியாக வந்த. அந்த ஜாதிக்கே உன்னால் அந்த மக்களை காப்பாற்ற முடியல. அந்த ஜாதி பேரை சொல்லிட்டு நீ உன்னை காப்பாற்றிட்டு ஓடிட்ட. ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இவங்கெல்லாம் வந்து அப்போ இந்தியாவிலே அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு தலைவர்கள். அதனால் அவங்களாம் ஒரு பெரிய மனுஷனை கவலைப்படுத்தாங்க, விட்டுரு. ஓகே சார், ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையானது தொடர்ந்து நடந்துட்டு தானே வந்து இப்போ திருத்தணியில் வந்து கஞ்சா போதையில் வந்து ரீல்ஸ் முகத்தில் வந்து வட இந்திய இளைஞரை வந்து வெட்டி கொள்கிறாங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி கூட இங்கே குடும்பத்தோட பீகார் மாநிலத்தை சேர்ந்த இது வந்து இறக்குறாங்க. நீ கேட்கறது நானே கேள்வியெல்லாம் வரிசையாக சொல்கிறேன். ஆனா இந்த ஒரு கேள்வி கேட்கும்போது அமைச்சருக்குமே வந்து நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல கேட்கிறாரு இல்லையா? அமைச்சருக்கு வேணா அந்த செகண்டுக்கு செய்தி காதுக்கு போகலாம். எங்களை மாதிரி செய்தி தொடர்பாளருக்கு அது இல்லை. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன் போன வாரம் ஒன்று நடந்து, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நீ நாளைக்கு ஜோசியம் பார்க்க முடியுமா? ஒரு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கும். இங்கே ஒரு டீம் ஃபார்ம் ஆகி இங்கே ஒரு மறியல் பண்ண போகிறாங்கன்னா செய்தி வந்துடும், முன்கூட்டி வந்துடும், முன்கூட்டி தடுத்தலாம். புரியுதா இல்லையா? இதில் திருநெல்வேலியில் செட்டியார் தெருவிலேருந்து அந்த காரணம் ஒருத்தன் இவன் முன்னாடி ஓட்டிகிட்டு போக போகிறான்னா உளவுத்துறை உளவு பார்க்குற வேலையாது. அவனுக்கு இவனுக்கும் புருஷ முன்னாடி பிரச்சனை, 2 பேரும் கத்தியால் குத்திக்கிறான்னா அதை உளவு பார்த்துருக்கீங்களா? உளவு பார்ப்பியா? நீ பார்ப்பியா? யாரை உட்கார வைக்கிற சொல்லு, பார்க்க சொல்லு. இந்த நிர்வாகத்தை லாண்ட் ஆர்டரை நான் அப்படியே சிஎம்கிட்ட நாளைக்கு காலையில் வாங்கி தரேன். ஒரு வாரம் எங்கேயும் எவன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை கூடாது, எவன் புருஷனுக்கும் பிரச்சனை கூடாது, எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது, எங்கேயும் திருட்டு நடக்கூடாது, செயின் பறிப்பு நடத்தக்கூடாது. இந்த பொறுப்பை அப்படியே ஒரே வேலை மட்டும் சரி, மற்ற டிபார்ட்மெண்ட்டை விடு, இந்த ஒரே டிபார்ட்மெண்ட்டை தந்துடுறான். மொத்தமாக பார்த்துக்க சொல்லு. முடியுன்னு எவனை எந்த ஒரு அரசியல் வெளில வர சொல்லு. இதெல்லாம் என்னப்பா இது? அவன் தான் ஒரு பைத்தியக்காரன், லூசு போயிடுவா, வழி கிடையாது. எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்காரனை திட்டுறதுக்கு வழி கிடையாது. அங்கே வந்து இதை என்ன, எந்த ஸ்டேட்லேருந்து வந்தான்? இப்போ ஏதோ ஒன்று நடந்ததுன்னு சொல்லி எந்த ஸ்டேட்லேருந்து வந்தான்? பீகார்லேருந்து ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்ணான்? தமிழ்நாடு சுதந்திரத்துக்கு போறான். நான் தமிழ் இளைஞர்கள் தானே போதையில வந்து தம்பி ஒரே ஒரு நிமிஷம். பீகாருக்காரன் யாருமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு திமுககாரன் அடித்து துரத்துறானா? என் கட்சி மேலே குற்றச்சாட்டு வை. இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அடித்து துரைச்சிச்சா? கவர்மெண்ட் மேலே குற்றச்சாட்டு வை. அவன் பீகாருக்காரன் எதுக்கு இங்கே வந்தான், எவங்கிட்ட சண்டை போட்டான்,
எவன் கூட அவன் உட்காந்துருக்கான், எவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான், இதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை தம்பி. அது அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டான்னா அடுத்த நிமிடம் எவன் அடித்தானோ அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு தூக்கி ரிமாண்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அடித்த கும்பலுக்கு திமுக அரசு பாதுகாப்பு கொடுத்ததா? ஆதாரம் இருக்கா அவன்கிட்ட? இல்லை. எவிடன்ஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் என்ன தம்பி நீ பண்ணுவ? நீ இப்போ ரோட்டில் போய் சைக்கிளில் போய் எவனோ ஒரு ஆந்திராக்காரன் உன்னை சைக்கிளில் கேமராவை பிடிக்கிட்டு ஓடுறான், நீ என்ன பண்ணுவ? திருடன் திருடன் திருடன்னு கத்துவ. 4 பேர் பிடிச்சி 2 அரை அரைஞ்சி கேமராவை பிடிங்கி ஓன்ட்ட கொடுத்துட்டு அவனை அடித்து துரத்துறானுவான். உடனே கேமரா எடுத்துட்டான். உடனே ஆந்திராக்காரருக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, மொட்டையை முடிச்சிட்டீங்க. தமிழக அரசு முதல்வர் பாதுகாக்க தவறிட்டார். யாரை பாதுகாக்க தவறணும்? கேமரா திருடனையா? சொல்லு தம்பி. கேமரா திருடனை பாதுகாக்கிறது எங்களுக்கு டியூட்டி இல்லை, அவனை தான் பாதுகாக்கணுமா? அப்படி பார்த்தா அந்த நாட்டையே மொத்தமாக திருட்டு போன எடப்பாடி பழனிசாமிங்கிற 1ஆம் நம்பர் திருடனே நாங்கள் தான் பாதுகாத்துட்டு இருக்கோம். குறிப்பாக அத்தனை மந்திரிகளையும் நாங்கள் தான் பாதுகாத்துட்டு இருக்கோம். ஏன் தம்பி கொஞ்சம் புரிதலோட நீயும் கேள்வி கேளு. அங்கே ஒருத்தன் இந்த பிரச்சனையை சொல்கிறான் இந்த பிரச்சனை சொல்கிறான்லாம் விட்டுரு. இதெல்லாம் வேஸ்ட்டு. பொதுவாக இந்த தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எத்தனை எதிர்கட்சிக்காரன் தியாகம் பண்ணியிருக்கான், எந்த எதிர்கட்சிக்காரன் நிதி வரலன்னு சொல்லி எதிர்த்து போராடி இருக்கான், எந்த எதிர்கட்சி திமுக செய்ய தவறியதை நான் பிஜேபியில் போய் உட்காந்து செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தனை என்கிட்ட காட்டு. நீ அவன் நல்லவன் நான் சொல்கிறேன், நாங்கள் கெட்டவன் தான்ப்பா, கெட்டவனே ஒத்துக்கிறேன், காட்டு ஒருத்தனை. தமிழ்நாடு வளர்ச்சிக்காக திமுக செய்ய விட்டதை நான் உண்ணாவிரதம் இருந்து பெற்று தருகிறேன். பெரிய சங்கரலிங்க நாடார் சாகிற வரைக்கும் தமிழ்நாடு பேர் ஒன்று உண்ணாவிரதம் தாள். என் தம்பி, ஒரு வரலாறு புயல் உள்ள தலைவனில் எவனையாவது ஒருத்தர் காட்டுப்பா. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற தலைவர்கள் திமுகவில் இருக்கான், புரியுதா? அந்த தலைவனையும் செயல்பட விடாமல் ஆக்கிடாதீங்க. அதனால் நீங்களாம் ஒரு ரிப்போர்ட்டரு, படித்த இளைஞர்கள், பக்குவமாக வெளில வந்துட்டீங்க. ஒவ்வொரு எதிர்கட்சிக்காரனையும் நீ என்ன பிடுங்கி கட்டின அப்படின்னு கேளு. திமுக செய்ய தவறிடுச்சுன்னா நீ என்னையா செஞ்சு கிழிச்சேன்னு கேளு. அப்படி ஒரு 2 பேட்டி எடுத்து போடு. உனக்கும் நான் சல்யூட் அடிக்கிறேன். ஓகே சார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நெருங்கிட்டு வருது. கூட்டணியானது, அதாவது திமுக தலைமையில் இந்தியா கூட்டணி வலுவான ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு. இப்போ என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் கொஞ்சம் ரொம்ப வலுவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ 3ஆம் கட்டமா தாவேகா ஒரு புறம் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி ஒரு புறம் இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது சரியாக தான் போயிட்டு இருக்கு. நாங்களே தான் எல்லாரையும் அந்த பக்கம் போங்கன்னு அனுப்பி வைக்கிறோமே. மொத்தமாக எல்லாரும் அந்த பக்கம் போங்க. பால் நழுவி பழத்தில் விழுது, பழம் நழுவி பாலில் விழுவணும், புரோஜனப்படும். பழம் நழுவி பாலுங்கிறதுல விழுந்தோன்னு வச்சுக்க, எவனுக்கும் புரோஜனப்படாது. இங்கே திமுக இதில் இருக்க கூட்டணியில் எந்த செய்கூலியில் சேதாரம் இல்லை. தெளிவாக நாங்கள் போகிறோம். இந்த கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி, கொள்கை மட்டும்தான் எங்களுக்கு கூட்டணியே, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு அப்படி இல்லை, கொள்கையே கிடையாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. எதுக்குடா கூட்டணி செய்றீங்கன்னா ஆட்சிக்கு வரணும், கொள்ளடிக்கணும், இவ்வளோதான். எங்களது கொள்கைக்கானது, அவங்க கொள்ளடிக்கிறதுக்கானது. இந்த 2க்கும் வித்தியாசம் வேறு இருக்குது. இதை மக்கள்கிட்ட பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகிறோம், முடிவு அவங்க எடுத்துக்கிட்டோம். ஓகே சார். இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் கரெக்டான எங்களோட கூட்டணி வலுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியான தகவலும் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸில் ஆள் எடுக்கிறதா தான் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுவோம் இந்திய அளவில். ஏன்னா காங்கிரஸில் ஆள் எடுக்கிறது இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி, புரியுதா? இராணுவத்துக்கு ஆள் எடுத்தோம்னா போய் சேர்ந்தோம்னா ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி, காங்கிரஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு மதசார்பற்ற ஒரு கட்சிங்கிற ஒரு மரியாதையும் மகத்துவமும் இருக்குது. அது தப்பித்தவரி கொள்கைக்காக கடைசி வரைக்கும் போராடுற ஒரு இயக்கமாக தான் போயிட்டுருக்கு. அது போய் எங்கேயோ ஒரு இடத்துல சேரப்போது உனக்கு ஏதாவது செய்தி அப்படி ஏதேனும் அந்த தலைவர்கள் லெட்டர் கொடுத்து ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வந்துன்னா நீ அதை வரவேற்கிற மாதிரி நானும் அதை வரவேற்பேன். எனக்கு நாங்கள்லாம் எதுக்கிற இடத்துலலாம் இருக்க மாட்டோம். நீயே காங்கிரஸ் விஜயோடு போகிறது நீ சொல்கிற. நிறைய போனதுக்கு அப்புறம் சொல்லுங்கன்னு 2 பேரும் பாராட்டுவோம். நீ இப்போ போயிடுச்சுன்னு சொல்லு, அப்பா வாழ்த்துக்கள்றான், சந்தோஷம். ஏன் இதை வாழ்த்துக்கள் சொல்கிறேன் தெரியுமா? இங்கே இருக்க இந்த 25 தொகுதி இருப்பார், கொடுத்த தொகுதி அத்தனையிலையும் திமுக ஜெயிச்சு வந்துடும்.
இப்போ எனக்கே சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வந்துடும். நாங்கள் ஒன்றும் கவலைப்படல. நாங்கள் சொல்லிட்டோம், திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் கூட்டணிக்கு வந்து கூட்டணியை நம்பி தான் திமுக ஆட்சிக்கு வரணும். ஒரு திமுக காரன் வாயில வராது, ஒரிஜினல் திமுக காரன் ஒருத்தன் வாயில கூட அது வராது. இதை வேணா தலைப்பு செய்தியாக போட்டுக்கோ. ஒரிஜினல் திமுக காரன் ஒருத்தன் வாயில வந்து கூட கூட்டணி சேர்ந்தால்தான் இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு எங்கள் வாயில வராது. அப்படி ஆட்சியே எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் தேர்தலில் நிற்கலாமா வேணாமான்னு பொட்டி வச்சு, அப்போ மக்கள்கிட்ட பொட்டி வச்சு, நீ கொடுத்த கொள்கையெல்லாம் நிறைய வச்சுருக்கீங்கப்பா, இந்த கொள்கையெல்லாம் நிறைவேற்றணும்னா உங்கள்கிட்ட கவர்மெண்ட் இருக்கணும், போய் செய்யுங்க. நாங்கள் எல்லா கொள்கையும் நிறைவேற்றிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் இனிமேல் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். வர எதிரிகிட்ட வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாடு உரிமையை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும். அழிக்கிற எதிரிகிட்ட வந்து காப்பாற்றணுங்கிறது தான் இப்போ எங்கள் கொள்கை. அதுக்காக நாங்கள் இப்போ அப்படி இருக்கோம். நீ நினைக்கிற மாதிரி கூட்டணி கூட்டணி எவன்கிட்ட பூச்சாண்டி காட்டு, எங்கள்கிட்ட காட்டுறீங்களா? எங்கள் கூட்டணியில் இருக்க யாரை வேணாலும் போட்டு நீ போ சொல்லு, போயிட்டாங்கன்னு சொல்லு. அத்தனை தொகுதி திமுக கோட்டை மாதிரி ஆகிடும். இப்போ பார்க்குறியா, தனியாக 234 தொகுதியில் நின்று ஜெயிச்சுக்கிறோம். வேண்டான்னு சொல்லியே எங்கள் தலைவர் மனசாட்சியோட கொள்கைக்கு எதிரிகளை கொள்கையோட ஒத்து போகிறவங்க, அந்த பாசிச கொள்கைக்கு எதிராக ஒரு அணியில் வந்தவங்களை புறக்கணிக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு நேராக வாங்க, பரவாயில்லைங்க, எல்லாம் ஒன்றா நிற்போம், உங்களுக்கும் நான் ஒரு 6 தொகுதி தரேன், 10 தொகுதி தரேன், நீங்கள் இருங்க. எங்கள் கூட்டணியில் இருக்க எல்லாருமே யாருமே வந்து ஷீட் ஷேரிங்கே முக்கியம் இல்லை, இந்த கொள்கை முக்கியம், கூட்டணி முக்கியம்னு இருக்கவங்க தான். சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் போகிறோம் இதெல்லாம் நான் அதெல்லாம் கொள்ள மதிச்சு பதில் சொல்ல மாட்டேன். போயிட்டாயேன்னு சொல்லு. இருக்கிற வரைக்கும் இருக்கிறார்கள் கொள்கை வீரர்கள்னு சொல்லுவேன். வெளில போயிட்டாங்கன்னா கொள்ளடிக்கிற கும்பல் போய் கொள்ளடிக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கானுன்னு சொல்லுவேன். இவ்வளோதான். எனக்கு அதில் ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது, தெளிவாக இருப்பேன். ஓகே சார், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி அப்படிங்கிற ஒரு இதை வந்து முன்வைக்கிறாங்க. திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி அப்படிங்கிற பிரச்சாரத்தெல்லாம் வந்து தாவேகா தலைவர் முன்வைக்கிறது எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் 10 புள்ள பெற்றவன், புரியுதா? எங்களுக்கு தெரியும் புள்ள பெற்றதுக்கு மருந்து எப்படி கொடுக்கணும். அவங்க தலைச்சம்பல் உள்ள பொண்ணே வயசுக்கு வரல, உடனே கொண்டு போய் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னா அவங்க என்னத்தை போட்டி? எவனா இப்போ எங்கள் கட்சியை விட அவங்க கட்சி கொஞ்சம், இப்போ நடிகர் விஜய் கட்சி கொஞ்சம் ஒரு கிரேடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கிரேடு பிடிச்சிருக்குன்னா, இப்போ எங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள்லாம் எங்கே போய் செத்தாலும், எந்த தொண்டை செத்தாலும், இல்லை தமிழ்நாட்டில் எந்த தலைவர்கள் செத்தாலும், செத்தவங்க வீட்டில் போய் நாங்கள் மாலை வச்சுட்டு மரியாதை கொடுத்துட்டு சொல்லிட்டு திரும்பி வருவோம். எங்களுக்கு அவ்வளோதான் முடியும். ஆனால் அந்த தாவேகா கட்சியில் இருக்கிறவங்களாம் எவன் செத்தாலும் பாடியை பனையூருக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கேயே மாலை வாங்கிட்டு அங்கேயே அடக்கம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அது நல்ல கொள்கை உள்ள கட்சி. இந்த ரெண்டில் தான் எங்களுக்கு எங்களை விட அவங்க நல்லவங்க அப்படி வேணால் வச்சுக்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். ஓகே சார், குறிப்பாக கடைசியான ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் அதாவது ஒரு பத்திரிகை, ஆங்கில பத்திரிகையாளர்களிடம் பேசிய போது குறிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் இவங்கெல்லாம் வந்து, ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து என்னோட ஒரு வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கலைஞர் அவர்களோட பேரையும் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்படி வேணால் எடுத்துக்கலாம்பா. எல்லாத்தையும் அட்டப்படத்தில் பார்த்துட்டாரு, இப்போ உள்ள வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு, புரியுதா இல்லையா? இந்த அட்டப்படத்தில் பார்த்துட்டு அரசியல் பண்ணுற அரசியல் தலைவர்களை அட்டப்படத்தில் பார்த்துட்டு அரசியல் பண்ண நினைக்கிறதுங்கிறது சாத்தியக்கூறு இல்லை. அவங்க கையாண்ட கொள்கைகளை, எந்த கொள்கை நல்ல கொள்கையோ அந்த கொள்கைகளை நான் கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன். கொள்கைக்கு ஒரு ஆபத்து வந்தால் நான் என்னையே இழக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க நல்ல தலைவர், அவங்க வரலாறு கொள்வாங்க, அவன் தகுதி உள்ள அரசியல்வாதி. சும்மா விட்டுட்டு நான் காந்தியை பார்த்தேன், இந்த பக்கம் அம்பேத்கரை பார்த்தேன், இந்த பக்கம் அல்சேஷனை பார்த்தேன், இதெல்லாம் வேஸ்ட்டு. அதனால் அவருக்கு இன்னும் அரசியல் தெரியலை, புரிதல் இல்லை, பொறுமையாக புரிஞ்சுக்குவார். அவருக்கு வந்து என்ன சொல்லணும்னா தற்கூரிக்கு அர்த்தம் தெரியல. தற்கூரினா தவறான வார்த்தை கிடையாது. தனக்கு வந்து கையெழுத்து போடுற அளவு கூட அடிப்படை அறிவு இல்லாதவங்களுக்கு கைரேகையை கை நாட்டு மாதிரி வச்சு குறியை காட்டுவாங்க. இந்த கைரேகை குறி இருக்கு பாரு, அதை காட்டுவாங்க. அதை தான் அடையாளமாக தெரியும். எனக்கு எழுத படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, எந்த ஒன்றும் இல்லைன்னா இந்த கைரேகை உருட்டுவோம் சொத்து பத்திரத்தில், அதுதான் அவரோட ஐடென்டிஃபிகேஷன். அதுக்கு பேர் தற்கூரின்னு பேர். அரசியலில் அவரை நாங்கள் தற்கூரின்னு சொன்னோம்.
வேற எதுலையும் சொல்லலை. ஏன் அரசியலில் தற்கொலைன்னு சொன்னோன்னா, அரசியலை அடிச்சுவோடு கூட அவருக்கு தெரியாது. எதுக்காக அரசியல் ஆரம்பிச்சுது, எதுக்காக அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, என்ன அரசியல் செய்ய போகுது, எதுவுமே தெரியாது. முதல்ல அதுக்காக இறங்கி கீழே வரட்டும், அப்புறமா தானாக போயிடும். உங்க சிறப்பான தகவலுக்கு மகிழ்ச்சி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.